ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சஹி விலாக். இன்றைக்கி நம்ம விலாக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பங்கூழ் எப்படி செய்கிறன்ற பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நைட்டே நான் ஊற வச்சிட்டேன் கம்பரிசி எடுத்து. இப்போ வந்து காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்குது. ஏதோ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா. இப்போ அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம கூழ் செஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு. ரொம்ப தண்ணி வச்சா தண்ணி ஆயிரும். இந்த அளவு தண்ணி வச்சா போதும். இப்போ கூழ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம வந்து இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டோன்னா கொஞ்சம் நேரம் விட்டால் கூட அப்படியே கீழே கட்டி கட்டியாக உறைஞ்சிரும். அந்த மாதிரி உரைய விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், கீழே உரைய விடாமல். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. நல்லா கூழ் பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிக்க போகுது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கூழுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கூழ் இஞ்சி வர நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொதி வரணும். கொதி வருது பாருங்கள், நல்லா தெரியுது. கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்படி நல்லா மலன்னு கொதிக்கும்போது நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அடுப்பை குறைச்சி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் குறைச்சி வச்சிட்டோம்னா கூழ் நல்லா வெந்து நல்ல பதத்துக்கு வந்துடும். இப்போ அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சாச்சு. இப்போ ஓரளவு கூழ் நல்லா வெந்துருச்சு. இந்த கம்பங்கூழில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் அதிகமாக சிறுதானியங்களில் இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதான் அவங்க எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ கூழ் வெந்து எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா, தயிர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி, அந்த கூழோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கூழில் கிண்டும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. லைட்டாக சேர்த்துக்கிட்டு இப்போ அழகான ஹெல்த்தியான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. அதோட மோர் மிளகா
தயார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.